ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தொங்கு சட்டசபையை நோக்கி தமிழ்நாடு. இப்போ இவர் கையில்தான் முழு பவர். களம் இறங்கும் பொது ஆளுநர். தமிழக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் தற்போதைய நிலவரப்படி தமிழகம் ஒரு தொங்கு சட்டசபை நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பது உறுதியாகியுள்ளது. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் அடுத்த முதலமைச்சர் யார், ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற கேள்வி இப்போது ஆளுநர் மாளிகை நோக்கி திரும்பியுள்ளது. தற்போதைய தேர்தல் நிலவரம், சமீபத்திய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின்படி தமிழக அரசியல் களத்தில் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் கட்சிகளின் பலம் பின்வருமாறு பிரிந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் 107 இடங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் 63 இடங்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 63 இடங்கள். இதில் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்டுவதில் சிறு பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் சம அளவில் தலா 63 இடங்களை பிடித்து பலப்பரட்சி நடத்தி வருகின்றன. ஆளுநரின் கையில் தமிழகத்தின் எதிர்காலம். இத்தகைய இக்கட்டான சூழலில் தமிழக ஆளுநரின் முடிவுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது யாரை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது ஆளுநரின் விருப்ப உரிமைக்கு உட்பட்டது. 2026 மார்ச் 12 முதல் தமிழகத்தின் புதிய ஆளுநராக பதவி வகித்து வரும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இப்போது தமிழக அரசியலின் மைய புள்ளியாக மாறியுள்ளார். கேரள ஆளுநராக இருக்கும் இவருக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த மார்ச் 5ஆம் தேதி வழங்கினார். சென்னை லோக் பவனில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுருச்சுத் அரவிந்த் தர்மாதிகாரி முன்னிலையில் அவர் பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் முன் உள்ள சவால்கள். பொதுவாக தொங்கு சட்டசபை ஏற்படும் போது ஆளுநர்கள் பின்பற்றும் நடைமுறைகள் இவை. தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பது அல்லது தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய கூட்டணியின் அடிப்படையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் தரப்பை அழைப்பது. தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய ஆளும் கட்சியான பாஜக டெல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் மூலமாக தனது அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளும் என்ற விவாதங்கள் அரசியல் விமர்சகர்களிடையே எழுந்துள்ளன. கடந்த காலங்களில் கோவா, மணிப்பூர் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தொங்கு சட்டசபை ஏற்பட்ட போது ஆளுநர்கள் எடுத்த முடிவுகள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியதை இங்கு நினைவு கூற வேண்டியுள்ளது. டெல்லி அரசியல் நகர்வுகள். தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தற்போது சமமான பலத்துடன் இருப்பதால் அவர்கள் சிறு கட்சிகளின் ஆதரவை திரட்ட தீவிரமாக முயன்று வருகின்றனர். அதே வேளையில் தனி பெரும் கட்சியான டிவிகேவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்க அல்லது நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவை வழங்க பல்வேறு திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நேரடி பார்வையில் தமிழக ஆளுநர் செயல்படுவார் என்பதால் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விடுக்கப்படும் சவாலாகவும் பார்க்கப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய கட்சி இவ்வளவு பெரிய இடங்களை பிடித்திருப்பது ஒரு வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எடுக்கும் முடிவு சட்டப்பூர்வமானதாகவும் ஜனநாயக முறைப்படியும் இருக்குமா அல்லது அரசியல் தலையீடுகள் இருக்குமா என்பதை பொறுத்தே தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால ஆட்சி அமையும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் யாருக்கு அவகாசம் வழங்கப் போகிறார்? தமிழக வெற்றி கழகம் இதர கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்குமா அல்லது திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய வியூகம் வகுக்குமா என்ற எதிர்பார்ப்பில் தமிழகமே உறைந்து போயுள்ளது. லோக் பவானிலிருந்து வரும் அடுத்த அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தேசமும் காத்திருக்கிறது.
ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.